என்ன இப்படி ஆயிடுச்சு எட்டிப்பாரு. இப்படி ஆகி போச்சே நம்ம வாழ்க்கை. சங்கடப்படுற மாதிரி சும்மா சொன்னி தங்கம். சும்மா சும்மா ஃபீல் பண்ணல. நான் அது ஃபீல் பண்ண போகிறேன் நீ இருக்கும்போது. சும்மாடி சும்மா சொன்ன பாது. இப்போ உனக்கு முட்டை ஓடுறேன் சரியா? இப்போ முட்டைக்காக நீ ஆடலை, நான் ஃபீல் பண்ணுறதுக்கு வேண்டி இப்படி ஆடுற வருப்பாவும். உனக்கு கூட மனசாட்சி இருக்கு ரோசி, உண்மையாலுமே சத்தியமா. இந்த மாதிரி மிருக ஜென்மங்களுக்கு கூட மனசாட்சி இருக்குது. எங்களுக்கு தான் பேர் வச்சுருக்காங்க விஜயகுமார்னு. மயிர் விஜயகுமார் மீன்ஸ் விக்டரியாமா மயிறு. அதுக்கு ரோசிமா கூட பரவாயில்ல. உங்களுக்கு தான் பேர் வைக்கிறோம் இல்லையா? சரி இப்போ உட்கார். சும்மாடி சும்மா ஃபீல் பண்ண போ. அப்புறம் முட்டை தர மாட்டேன். அப்புறம் முட்டை தரமாட்டேன். போய் உட்காருப்போம். கழுத்து நிற்காது போ. உட்காடு சும்மா. அப்புறம் உங்கள்கிட்ட புலம்பாம நான் வேறு யார்கிட்ட புலம்புறது? சரி அதெல்லாம் பிச்சு அதெல்லாம் பிக்காத ஸ்க்ரீனு அடியே சும்மா தான் உனக்கு அப்புறம் முட்டை தர மாட்டேன் சொல்லிக்கிட்டேன் நான். சும்மா அவங்ககிட்ட சொல்லி ஏதோ மனசை கஷ்டத்தை சொல்கிறது தான் அவங்ககிட்ட. ஆனால் திருப்பி இப்படி அழகாக பேசாத சரியா? வா இங்கே வா பாரு. ஒரு ரிஸ்க் தானே சாப்பிட்றியா? நான் ஃபீல் பண்ணலடி சும்மா. அப்புறம் முட்டை போட கொஞ்சம் சூடாக இருக்கும். உங்கள்கிட்ட சொல்லலாம் வேறு யார்கிட்ட சொல்கிறது சொல்லுவாக்கலாம். மனிதர்கள் அத்தனை நிறங்கள் அடி, புரிஞ்சுதா? என்ன இவனை சாப்பிட்டு நீ ஐயோ நீ இப்போ தான் அந்த பெட்ஷீட்லாம் உதறினேன் இரு. அப்புறம் எறும்பு உன்னை தாண்டி கடிக்கும். இரு தரேன். நீ என்ன பண்ணுறேன்னா இந்த கீழே வச்சு சாப்பிட்டு ஃபீல் பண்ணாமல் நீ இரு. உன்னை எங்கூட சேர்த்து நீயும் ஃபீல் பண்ணாத. சாப்பிடு. அப்புறம் முட்டை கொஞ்சம் சூடாக ஆறி இருக்கும்படி. என் கவலை உங்கள்கிட்ட சொல்கிறதா பெரிய விஷயம் உண்மையாலுமே, புரிஞ்சுதா? அத்தனை நேரம் சாப்பிட்டா படுத்துன்னு எதுக்கு இப்படி ஆடுற? ஃப்ரீயாக விடு ரோசி, உலகமே அப்படித்தான் விடு. ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவானுங்க, மற்ற நாள் அடுத்தவனை பார்த்தா நம்ம வாழ முடியாது.